அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி என்கிட்ட வந்து கேக்குறீங்க. அதெல்லாம் ஒரு நியாயமா சொல்லுங்க? அப்ப என்ன சொல்ல வரீங்க? ஆமா ஆமா சரி. இப்ப பாரு பசங்க இப்பதான் வந்திருக்கேன். அவனப்பா எந்த முருகனை சொல்றேன்? குளக்கடல் முருகனை காதலிக்கிறேன். இன்னைக்கு நேற்ற காதலிக்கிறேன். 5 வயதுல இருந்து அறியாத உலகத்திலிருந்து அவர் ஒருத்தர் மட்டுமே மனதார நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அவர் என்னுடைய காதலர் வந்தாலும் அவர் என்ன நோக்கத்தோடு தெரிகிறார் அப்படின்னு அவர் நோக்கத்தை சொன்னார். என்னுடைய ஏக்கமாகப்பட்டது குறையும் அப்படின்ற காரணத்தினால என்னுடைய காதலனை அந்த விளக்கு வச்ச நேரத்துல எப்படியெல்லாம் விளக்கு பொருத்தி வச்சு காத்துட்டு இருக்கேன். விளக்கு வச்ச நேரத்திலே மாமை வந்தார். Yeah.
நன்றி 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 நன்றி. அனைத்து அன்பு நெஞ்சத்திற்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம். இப்படி எல்லாம் பாடுறேன் அப்படின்னா ஒளி ஒளிமைப்பு பக்க விலங்கள் பக்கா விலங்கள் அமைஞ்சிருக்கனாலதான் இப்படி எல்லாம் பாட்டெல்லாம் பாட தோணுது. ஆமா, இல்லைன்னா கூட்டிட்டு மாற்றினா போயிருக்கு. கண்டிப்பா பாடுறேன். ரெண்டாவது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை என்பதற்கும் ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்பார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் நிச்சயம் என்பதற்கும் எனக்கு என்ன குறிக்கோள் அப்படின்னா, தந்தை சொன்னபடி காவலும் நிறைவேறணும், கூடிய விரைவில் காதலும் நிறைவேறணும் அப்படின்னு இரண்டு ஆசைகளோட நான் வந்திருந்தாலும் நம்ம இரண்டு தோழிமார்களை சந்திக்கணும். வெகு சீக்கிரத்துல சந்திக்கக்கூடியவர்களெல்லாம் சந்திக்கணும். ஏன்னா முதல் சந்திப்பு ஆமா நாரதராக வேடமணிந்து வரக்கூடிய அவருடைய பேர் என்ன? ஆதி தென்னவன். ஓ, ஆதி தென்னவன். ஆமா, மரியாதைக்குரிய அப்பா ஆதி நாராயணன் அவர்கள். ஆமா, அவர்களுடைய பாரம்பரிய வாரிசு. ஆமா, அவர் ஒரு சில நாடகத்துல தான் சந்திச்சிருக்கேன். ஆமா, அவர் உறவினராகப்பட்ட ஆதி தென்னவன் அவர்களை இன்னைக்கு சந்திக்கிறேன். சந்திக்கல அப்படின்னா சும்மா விட முடியுமா? ஆமா, முன்னேறி எப்படி போகுதோ அதை நோக்கி அதை பார்த்துதான் பின்னேற ஒழுங்கா போகும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆதி நாராயணன் அப்பா அவர்களுடைய குடும்ப வாரிசு ஆதி தென்னவன் அவர்கள். அவருக்கு ஒரு கேள்வி வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்னடா இவன் சந்திக்கவே இல்லை, இனிமேதான் சந்திக்கிறோம், இப்பவே கேள்வி தொடுத்து வைக்க போறேன்னு நினைக்கிறீங்களா? எதுக்காக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்க. முற்றுப்புள்ளி பணம் வச்சுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு தகுந்தது மாதிரி அந்த முற்றுப்புள்ளியை கோலமாக்கி அழகா கொண்டு வர வேண்டியது அவருடைய கடமை. அதை பண்ணுவாரா, இதை அலங்கோலமா ஆக்குவாரா அப்படின்றது அவர் கையில தான் இருக்கு. இருந்தாலும் என்ன முற்றுப்புள்ளி தெரியுமா? எல்லா கோயில்களுக்குமே ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு இல்லையா? தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு ஒருவர், சபத்திற்கு நால்வர், சகலத்திற்கும் இவர், சுவைக்காறு, சுரங்கள் 7, திக்குகள் 8, கிரகங்கள் 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வரக்கூடிய நாள் நம்ம கவனிச்சிட்ட நான் கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னா, நவ கிரகங்கள் இல்லாத கோவில் எதுன்னு நான் கேட்க போறேன். ஆமாமா, யார் தானே வரக்கூடிய நாள் நம்ம கவனிச்சிட்டதான். அதுக்காக பொண்ணு வீட்டை கேட்க முடியுமா, இல்ல வர என் தோழிகிட்ட கேட்க முடியாது? நாம வரக்கூடிய நாரத மகிழ்ச்சி ஆதி தென்னவன் அவர்களிடத்தில் நான் வைக்கக்கூடிய ஒரு முற்றுப்புள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நவ கிரகங்கள் இல்லாத கோவில் எது அப்படின்னு கேள்வியை தொடுத்து வச்சிருக்கேன். நான் மறந்தாலும் ஆமா நீங்க மறந்துடக்கூடாது. இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா கேட்காம விட்டுட்டீங்க அப்படி நீங்க யாராவது கேட்கணும் அப்படின்னு ஞாபகமா வச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய காதலனை பத்தி ஆமா மாமா, ஆமா 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 9 நவக்கிரகங்கள் கிரகம். என்னதான் காதலை பத்தி சொன்னாலும் தாயினுடைய சிறப்பிற்கே ஒரு தனி பெருமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகியாலே தாயினுடைய பெருமையின் மூலமாக இந்த பாடலை பாடிவிட்டு 2 தோழிகளை சந்திக்க பிள்ளை நிலா
நன்றி 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 நன்றி. சரிங்க, நான் பாடும் போது ஏதோ சிரிப்பு சத்தம் தான் கேட்டு என்ன அந்த பால் மொழி அந்த சிரிப்பு சத்தம் பாட்டுல குழந்தைகளை கையை அம்மா கூட்டிட்டு வருவா அந்த பிள்ளைகளை சிரிக்குங்க. அப்படி எப்படி ஒவ்வொருத்தரா சிரிக்க நீங்க சிரிக்க மாமா இதான் சரிங்க. சரியாப்பா என்ன படம்? தமிழ் படம். நான் ஏதோ ஓரளவுக்கு நீங்க கேட்டாங்க ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. நன்றி நன்றி. எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் இருந்தா இப்படியே பாடிக்கிட்டே இருக்கலாம். பிடி வரையும் கூட பாடிக்கிட்டே இருக்கலாம். காலதாமதம் காரியத்துக்கு கேடு இல்லையா? அவன் எல்லாரும் பேருக்குமே ஒவ்வொரு வாத்தியார்கள் உண்டு. அது வார்த்தையின் மூலமாக சொல்லலாம். அந்த காலத்துல பாட்டின் மூலமாக கூட சொல்லுவாங்க. ஆகையாலே என்னுடைய காதலை பத்தி சொல்லிவிட்டு தோழி சந்திப்போம். Thank you.
மறக்க முடியுமா மறுகிறதை மறுக்க முடியுமா மறக்க முடியுமா மறுகிறதை மறுக்க முடியுமா தன்னை சுரக்கும் தன்னை சுரக்கும் அனைத்து உயிருக்கும் மறக்க முடியுமா மறுக்க முடியுமா மறுக்க முடியுமா எத்தனை காலங்கள் ஆத்மம் கொண்ட சித்தர் அல்லவா எத்தனை காலங்கள் ஆத்மம் கொண்ட சித்தர் அல்லவா மண்ணுக்கு ஒரு சித்தர் மறுக்க முடியுமா மறுக்க முடியுமா சரி சரி எங்கிட்ட ஆசைக்கு வரணும். அதனால என் மனசுல நிறைய ஆசையா இருக்குங்க. ஆமா என் மனசுல நிறைய ஆசை இருக்கு. இன்னும் வந்து வள்ளியம்மா மனசுலயும் ஆசை இருக்கு. இன்னும் ஒருத்தர் வந்திருக்காரு. வெளிநாட்டுல இருந்து கூட்டு வந்திருக்காரு. நாலு தகவல்ல இருக்காரு. என் மனசுல நிறைய ஆசையா இருக்கு. சொல்லுங்க சரியா மனசுல நிறைய உயிர் 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 மாதிரி சொல்லவா நெஞ்சமே உயிரே தஞ்சமே சித்தப்பா
வருவாடி என்ன என்ன பாருங்க பச்சைக்கிரியா எம்ஜிஆர் பாட்டா அண்ணே மாப்பிள்ள ஒரு எம்ஜிஆர் பாட்டை போட்டு நான் படிக்கிறது சூப்பரா இருக்காரு போறாப்ல எம்ஜிஆரே படிச்ச மாதிரி இருக்கேன் என்ன எடுத்து மண்டே ஓடுத்து முடியும் என்ன பஞ்சாயத்து ரோடு இருக்கு உனக்கு எம்ஜிஆர் பாட்டு வேணும் எம்ஜிஆர் பாட்டு பாடுவோம் நாரத வந்து பாடுவார் எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி கணேசன் பாட்டு பிஆர் மகாலிங்க பாட்டு கேபி சித்தராமன் பாட்டு செப்படி கணேசன் பாட்டு கார்த்திக் பாட்டு உனக்கு கொடுத்தாக்கா பாட முடியாதுப்பா ஒரு 500 ரூபா கூட பாடு யார்கிட்ட கொடுத்தா கிராமத்துல கொடுத்தா கிராமத்துல பாட்டு போட சொல்லு அது நல்ல கோளாறுல அப்படி ஒண்ணு மண்டை உடச்சு உனக்கு பேசாம போய் அதனால நாங்களாம் காட்டு போனேன் அடியே நான் எழுத்தா பேசுறேன் எங்க என் மோகனிய காணா இல்லடா சும்மா இருப்பா எலும்பு மாதிரி வருதா சண்டால நான் தானே எலும்பு மாதிரி இருக்கேன் இவன் தானே மழுக்கா இருக்கா விடுப்பா பூ தண்ணி காப்பு திருவிழா இருக்கு தாங்குதுல நான் என்ன சொல்றேன் எடுத்து புடிச்சிட்டு போட்டுக்காங்கப்பா யாருக்கும் வெட்டு குத்த இருக்கு ஆமா நடிப்ப நீங்க கஞ்சி ஊத்துற மாதிரி ஒரு விஷயம் தெரியுமா நம்ம காதலிக்கிற விஷயம் நம்ம தங்கச்சிக்கு தெரியாது ஆனா தங்கச்சி சின்ன புள்ள அவங்க வில்லுப்பாட்டு பாருங்க அப்படி ஓமா ஓமாட்டியா ஏன்னா அந்த தாய்மாரெல்லாம் இத்தனை பேர் உட்காந்து என்ன 10 பேர் உட்காந்துருக்கீங்க ஆமா ஐயோ அதுவும் மைண்ட் வாங்க ஐயா அப்பா வர்றாரு மாமா வர்றாரு 6 மணிக்கு மாமா அப்புறம் அப்பா
ஏன்னா என் தங்கச்சி வள்ளி பொண்ணு வந்து சின்ன பிள்ளை 13 வயசு 14 வயசு நடக்குது. நம்ம பண்ற சேட்டையை பார்த்து என் தங்கச்சி வந்து கெட்டு போயிடக்கூடாது. அதனால நம்ம தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி அது ஒரு விஷயம் தெரியுமா? உன்னை பார்த்ததுல இருந்து எங்க அப்பா உன்னை என்னைக்கு சேர்த்தாரோ. உங்க அப்பா எதுக்கு? உங்க அப்பா என்ன சேர்த்தாங்க? எங்க அப்பா உன்னை சேர்த்தது நீ சின்னத்தால வேணும் எனக்கு அத சொல்லல. அப்புறம் என்னைக்கு உன்னை வேலைக்கு சேர்த்தாரோ அன்னையில இருந்து இதுவரைக்கும் நான் உன் கண்ணோட்டமாத்தே இருக்கேன். சத்தியமா சொல்லி இருக்கிறீங்க. பிரகாசமா சத்தியமா ஆச்சரியமா சத்தியமா யாரு மனசாரி எழுதி பாக்கல. என் மனசுல உனக்கு தெரியும். அதனால தங்கச்சி வர முன்னாடி ஒரு காதல் பண்ணிக்குவோம். ஊரங்கல்ல வரட்டேன். அதுக்கு முன்னாடி குத்தம் நடிக்காத இருப்ப நம்ம கட்டுப்பிடிக்கிற பார்த்து நம்ம பக்கத்துல ஒருத்தர கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருக்க. உண்மை அது. ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம நகைச்சுவை நடிகையா வந்திருக்கோம் அப்படின்னா மக்களை சிரிக்க வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் இல்லையா? போய் அதான் உண்மை. ஏன்னா அவங்க நினைப்பாங்க பப்பம் தான் சொன்னா அடுத்த முன்னாடி இப்படி கட்டி பிடிக்கிறானே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு வீட்டுக்கு போற நினைப்பாங்க. போக விடக்கூடாது. ஏன் விடக்கூடாதுன்னா இப்படி பேசிட்டே இருக்கும் லவக்கணும் இப்படி விட்டு கட்டி பிடிக்க வச்சுக்குவே அவர் நினைப்பாரு. ஆஹா அப்ப இப்படி கட்டி பிடிச்சா அடுத்து எப்படி கட்டி பிடிப்பேன் அந்த பாலம் உட்காந்துருவாங்க. வீட்டுக்கு போக மாட்டாங்க. அதுக்காக ஏன்னா மக்களை உட்கார வைக்கிறது நம்மளே. அவங்களை வீட்டுக்கு அனு ஏய் செலகுட்டி டாப் கட்ல எப்படி பாக்குறேன் குருன்னு கைய எங்க வச்சு பாக்குறேன் பாரு. காலை எந்தி பாக்குறேன் பாரு. தம்பி அமுல் போய் காலை எனக்கு பாக்கல. கையில சட்டி போட மாட்டியா? புளியோர பொண்ணு இங்கே தெரியலடா. என்னடா நான் காதல் பண்ணிக்கிறீங்க என்ன பார்க்காம அங்கிட்டே சேரையே பாத்துக்கிட்டான்னு பார்த்தா இப்ப தேர்ந்தெடுத்து நிலவரா உன் பெருச்சாலியை வீட்டுல கட்டி போட்டுவா. இல்லன்னா அடிச்சு கொண்டே ஒரு பெருச்சாலிய. அதனாலவே அவன் பேசாம இருக்க நீ பாக்குற தெரியாம என்ன ஸ்டெப்பு. அதனால பெறட்டீங்க வைக்கல. ஆமா மாலை போட்டுருக்கேன். தங்கச்சி வந்துருச்சு. தங்கச்சி பாவா தங்கப்படா புரியடா.
உண்டாகட்டும். வணக்கம். வாழ்க பல்லாண்டு பாலாண்டு பலவோடு நூறாண்டு எல்லா செல்வங்களும் எல்லா இன்பங்கள் போட்டு நீடி வாழ்க அண்ணன் வாழ்த்து எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் அண்ணா. எல்லாம் இருக்கட்டும். தோழி எல்லாம் அன்பு தோழி எல்லாம் சந்திச்சு வெகு காலமாச்சு, வருஷமாச்சு. தங்கச்சி நான் நிக்கும் போது இப்படி எல்லாம் பண்றீங்க. பூசி இருந்து தட்டி விட்டேன். நம்ம தான் பாத்துக்கிறேன். அப்பா வந்தாங்களா? அப்பா வந்தாருதா? வந்து ஏதாவது விவரம் சொன்னாரா? கண்டிப்பா சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதான் நம்ம குலவழக்கு என்ன, ஆண்கள் உழுது பயிரிடுவதும் ஆமா வேட்டையாடுவதும் பலவந்த திணைக்காவல் மிருகம் குல வழக்கம். ஆமா. அதனால தங்கச்சியை காட்டு கூட்டி போனப்போ காவ காக்க வைக்கணும், அவனுக்கு உறுதுணையா நீ இருந்து பாதுகாத்துன்னு சொல்லி போயிருக்காரு. சரி, நாங்க 2 பேரும் காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம். சரி, நீங்க எதுக்கு வர்றீங்க இந்த இடத்துக்கு? நான் உனக்கு துணையா வர்றேன். துணையா வர்றீங்களா? சரி, உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. விடுத்தா ஏதா யாரு எந்த ஒரு இது இல்லாம வருவாங்க, எல்லாம் ஒரு காரணம். வானமாடி வர பறவைகளை காணமாடி வரட்டவர்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து ஒரு மிருகம் வந்து நந்தவனம் சொந்தம் குயில் கோர் மரமுத்தி போடுவோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய உயிர் தோழி உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு எப்படி இருக்கா? என்னடா நீ வரும்போது சந்தோஷமா இருக்காதா? அப்படி ஆக எங்க வரும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படா இருக்கு சொல்லவா? சொல்லாத நாளை கூட சொல்லி Thank you.
என்ன பண்ணீங்க? நல்லா பண்ணீங்க. எல்லா பக்கமும் என்னுடைய பார்வை இருக்கு. யார் யார் என்ன பண்றாங்க அப்படின்னு சரியா நோட் பண்ணுவேன். ஆயிரத்தை குதிர்ந்தாலும் என் சிங்க ஆயிரத்தை குதிர்ந்து காரியத்தை கணார்கள் பறவை வந்துச்சு. பறவைகளை ஒரே விட்டாங்க. அக்கா சரஸ்வதியை பார்த்தீங்களா? யாராவது தப முனிவர்கள், தப யோகிகள், தப ரிஷிகள், தமிழ் முனிவர்கள் இப்படி யாராவது பெரியவங்க வந்தாங்கன்னா தாங்கள் இருவரும் சேர்ந்து நல்ல வரையில் உபசரிக்க வேண்டும். ஆமா, உடனே எதுவாக இருந்தாலும் உடனே எனக்கு தகவல் கொடுப்பேன். பாருங்க மாவட்டம் Oh
இந்த இடத்துக்கு சொன்னவன அந்த முருக பெருமானை வணங்க வேண்டும். அந்த முருக பெருமானை வணங்கினாலும் அவங்கள் கலையத்துக்கான வழி பிறக்குமா என்று எதிர்பார்க்கலாம். கோடி மலையிலே கொடுக்கும் மலை எங்க மலை, கொங்கு மலை நாட்டினிலே குவித மலை எந்த மலை, தேடி வந்தார் இல்லமல்ல கைதி மலை எந்த மலை,
அந்த முருகப்பெருமானை வணங்கிவிட்டாலும் இந்த குடும்பத்தை காத்தருளும் அந்த மந்தை அம்மனை வணங்க வேண்டும். அந்த மந்தை அம்மனை வணங்கினாலும் என் கலகம் நடக்குமா என்று எதிர்பார்ப்போம். நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகவாயி உன்னை நினைச்சு விட்டா மறைகள் மீது சொல்லும்படி மந்தையமா உன் மகமாயி கண்ணில் தொட்டிய குளம் தெரியுதடி மகமாயி எவையாரும் நாயகியோ என் மகமாயி கண்ணிமை போல காத்திருவாய் கருமாயி உமையவளை இவனால் மகனே சமயத்தில் வருபவளை எங்கள் சமயபுரத்தால் இந்த மந்தையமால் அவளை இசைக்கலையாவும் தங்கள் வேண்டும் என் குலதெய்வமே மரமாயி தஞ்சமென்று உன்னை சரணடைந்தோம் தஞ்சை ஒட்டுமாறி உன்னை விடையிலாம் உன் கலத்தையும் கோவை பட்டவாணி வேண்டும் வந்தருவாய் என் தாய் வேக்காட்டு வருவாரி ஆத்தா கருவாரி கண் பார்த்தா போதும் பார்த்தா விழித்தீரும் இந்த குடும்பத்திற்கு பாவமல்லா பரந்தோடும் ஆத்தா கருவாரி கண் பார்த்தா போதும் பார்த்தா விழித்தீரும் அந்த மாரியம்மன் அணியினாலும் இந்த இடத்தை பார்த்தால் மிக அழகாக இருக்கின்றது. என்னை போன்ற முடிவுகள் பசி, பிணி, மூப்பு, சர்க்காரு, நரை, திரை அனைத்தும் பங்குகளுடனாகும். மேலும்
சிவத்தை நோக்கி தவத்தை செய்வதற்கு உகந்த இடமாகும். இந்த இடத்தை பார்த்தால் அடைந்து படைந்து வளர்ந்த மரங்களும் தெளிந்த நிலையில் ஓடும் நீர் ஓடைகளும் முல்லை மல்லிகை ரோஜா சாமுண்டி போன்ற புது புது மலர்கள் பூத்து குங்குமி பவனத்தை எப்படியெல்லாம் வர்ணிப்பது என்று பார்த்தால் அந்த சாமந்தி பூவுக்கும் சாயங்கால காற்றுக்கும் போற்றி வழங்கிப்போம் என்று பார்த்தால் ஹலோ சொல்லி போட்டு போறேன் என்று சொல்லி காட்டு முடியாது